வணக்கம். இந்த வாரம் நம்மளோட தெய்வ திருச்சோலை நிகழ்ச்சியில் பாடியநல்லூரில் இருக்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தான் இருக்கும். இந்த கோவில் ஆக்சுவலி பர்மா மக்களோட குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரியோட கோவில். 1964 வருஷம் அங்கிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் இங்கே வந்து அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் வேண்டி நின்னப்போ அதில் ஏதோ ஒரு சிறு பிரச்சனைகள் நடந்திருக்குது. அப்போ உள்ளூரில் தனக்கான கோயில் வேணுமேனு சொந்த மாநிலத்துக்கே போய் பர்மாவுக்கே போய் அங்கிருந்து பிடி மண்ணும் மர சாமியுமாக எடுத்து அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலை உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கும் போது 5 பேர் 10 பேர் அப்படி ஆரம்பித்தது இன்றைக்கி ஒரு 12,000-15,000 பேர் அளவுக்கு பக்தர்கள் இங்கே நிறைஞ்சி வடிகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லா விதமான விசேஷங்களும் அற்புதமாக நடக்கும். இந்த சாமியை பொறுத்தவரை கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும். 108 நாளைக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் விரும்பின அந்த வேண்டிய அந்த வரம் கண்டிப்பாக கிடைக்கும்னு அடித்து சொல்கிறாங்க. உங்களில் யாருக்காவது ஏதாவது நிறைவேறாத ஆசை நிறைவேறாத வருத்தங்கள் இருந்தால் இங்கே இந்த சாமிகிட்ட வந்து மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அருள் பாலிக்கிற அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் உங்களுக்கும் அருள் பாலிப்பான்னு சொல்லிக்கிறேன். இந்த கோயில் இருக்கிற பெரிய அர்ச்சகர் இந்த கோயிலை நம்மளை விட அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் இல்லையா. நம்ம சொல்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார்ன்றதுனால அவரை பேச வைக்கிறோம். அவர் இந்த கோயில் வரலாறு உங்களுக்கு சொல்லுவார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரெடில்ஸை அடுத்த பாடியநல்லூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலேருந்து அர்ச்சகர் பேசுகிறேன். அருள்மிகு முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி ஆலயம் பாடியநல்லூர் பர்மா நகர்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க பர்மா தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து இப்போ இதை சீரும் சிறப்புமாக பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் ஆரம்ப காலத்தில் 1964 வந்த கப்பலில் பர்மாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்த கப்பலில் பர்மா தமிழர்களால் முயற்சித்து இந்த கோயிலை ஆரம்பித்தாங்க. இது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய சம்பவம். இந்த பாடியநல்லூர்ன்ற கிராமத்தில் இருந்த கோயிலில் தீமிதி திருவிழா நடந்தது. அந்த தீமிதி திருவிழாவை பார்த்துட்டு தீ மிதிக்கலாம் அப்படின்னு போன மக்களை கிராம மக்கள் ஒண்டி தான் மிதிக்க முடியும், மற்றவங்க மிதிக்க முடியாதுன்னு சொன்ன தருணத்தினால அங்கேருந்து வாக்குமுத்தி அடிதடி சண்டையாக நடந்தனால நமக்குன்ட்டு ஒரு கோயில் இருந்தால் நம்மளை யாரும் செய்ய முடியாது, எதுவும் சொல்ல முடியாது, நம்ம மட்டும் ஏன் மிதிக்கணும், எல்லா மக்களும் எல்லா ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து எல்லாருமே மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்கினது தான் இந்த கோயில். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 8,000-லேருந்து 10,000 பேர் நெருப்பேறங்கிற இடத்துல நம்ம நிறுந்து பேசுகிறோம். அந்த மாதிரி 10,000 பேருக்கு மேலே நெருப்பேறங்கிற இடம். அப்போ ஆரம்பிக்கும்போது ஒரு 150-லேருந்து 250 பேர் ஆரம்பித்தாங்க. ஒரு 500 பேருக்கு அன்னதானம் போட்டாங்க. அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது லாரி தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த அன்னதானத்தை ஆரம்பித்து வச்சாங்க. ஊர் மக்களும் லாரி தொழிலாளர்கள் லாரி ஓனர் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி வச்சது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 25,000க்கு மேலே 50,000க்கு நெருக்க அன்னதானம் காலிலேருந்து பகல் இரவு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 4 மண்டபத்தில் சீரும் சிறப்பமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பங்குனி உத்திர தீமிதி திருவிழான்னா இங்கே சீரும் சிறப்பமாக இருக்கும். இந்த ஊரை ஒட்டி கிட்டத்தட்ட பக்கத்தில் சர்மா நகர், எர்க்கஞ்சேரி, சாத்தான்குப்பம், டிஃபென்ஸ் காலனி ஏர்போர்ட் பக்கத்தில் எண்ணூர், திருச்சி, தஞ்சாவூர், அதே மாதிரி எல்லா கோயிலும் இருக்குது. எல்லா கோயிலுக்கும் மையமானது இந்த பாடியநல்லூர் பர்மா நகரில் உள்ள அருள்மிகு முனீஸ்வரர் அங்காளேஸ்வரர் கோயில். இந்த பர்மாவுக்கு அடுத்து இங்கே தலைமையிடமாக இங்கே தான் இந்த கோயில் தான் போற்றப்படுது. இந்த கோயிலில் பங்குனி உத்திரம் மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் 3வது வார ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுவோம். கூழ் ஊற்றுறதே 15-லேருந்து 20 சட்டி கூழ் ஊற்றுவோம். நெய்க்கஞ்சும் கூழும் பானகம் அரிசி மாவு எல்லாமே கலந்து கருவாட்டு குழம்பு தான் இந்த சாமிக்கு ஸ்பெஷல். அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட சுவையும் மனமும் இந்த ஊரில் யார் எங்கே செஞ்சுருந்தாலும் இந்த மனமும் சுவையும் கிடைக்காத லெவலுக்கு அந்த கருவாட்டு குழம்பு பேசப்படும்.